ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட், அதாவது எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட், முட்டை இல்லாமல் நம்ம ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். கேக் செய்யாதவங்க கூட இதை பார்த்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு வீட்டில் எப்படி நம்ம க்ரீம் தயார் பண்ணலான்ட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். என் பேர் சுஜி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இப்போ நம்ம எக்லெஸ்ங்கிறதுனால தயிர் சேர்க்குறோம். நீங்கள் எக்குனா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் சர்க்கரை, 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஜல்லடையில் 1 கப் அளவு மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு இதை இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம நல்லா ஜலிச்சதோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தயிரெலாம் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சதா இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நம்ம கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு டைரெக்ஷனில் தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஒரே டைரெக்ஷனில். ஆனால் கேக் வந்து ஹார்டாயிரும். பாருங்கள், இப்படி ஒரு டைரெக்ஷனில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு தேவைக்கேற்ப இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் தான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் செய்ய போகிறோமோ அதில் வந்து கீழே வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு A4 ஷீட் பேப்பரை வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே பாருங்கள், இப்போ A4 ஷீட் பேப்பர் வச்சு இந்த ஓரங்கள்லாம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு மேலே இப்போ நம்ம நெய் தடவிடலாம். நெய் தடவிட்டு இப்போ நம்ம அந்த பேட்டரை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி லேயராக விழுதுன்னு. இதுதாங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து டேப் பண்ணிடலாம். அது எதுக்காகலாம் ஏர் பபிள்ஸ் போகணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம நல்ல இதை நம்ம டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தோம். ஸோ அதில் இப்போ நம்ம வச்சிடலாம். இது வந்து 40 to 45 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நம்ம வைக்கிற பேன் பொறுத்து இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம இதை திறந்துடலாம். இப்போ நம்ம இது ஒரு டூத்பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், இப்போ நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், டூத்பிக்கில் ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறுனது இப்போ நம்ம இதை டிமோட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை டிமோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட 1/4 கப்பு தண்ணி, எவ்வளோக்குள்ள சர்க்கரை சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக இப்போ நம்ம கொதித்து கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இப்படி கரைஞ்சிருச்சு. இவ்வளோ தான் சுகர் சிரப்பு. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் டபுள் கோல்டு அந்த பிராண்டோட விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நம்ம செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது வந்து நம்ம சாதா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமில் வந்து சுகர் இருக்கும். நம்ம சில பிராண்டில் சுகர் இருக்காது. ஸோ அதனால் அப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம 3 அப்படி 4 அப்படி ஸ்பீடு நம்ம கூட்டி ஹை ஸ்பீடு அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம். பாருங்கள், இது வந்து இப்போ 4th ஸ்பீடில் நான் வச்சு பீட் பண்ணுறேன். இது வந்து நம்ம இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஆனால் வந்து அந்த என்ன சொல்கிறது, அது வந்து அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது. நம்ம க்ரீம் 5 நிமிஷத்தில் நம்ம இன்னும் பீட் பண்ணது நல்லா ஸ்டிஃபாக வரும் நமக்கு. நம்ம முட்டையை வச்சு எப்படி க்ரீம் வீட்டிலே ரெடி பண்ணலாம் பீட்ரு வச்சுட்டு நான் இன்னொரு வீடியோவில் இதுக்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்படி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக வருது. நான் 4 டைரெக்ஷன்லேயும் நல்லா போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வைஸ் வர்ஸாகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்படி திருப்பி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான்.
இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கேக் வைக்க போகிறோம். அந்த அட்டையில் வந்து கீழே வந்து க்ரீம் தடவிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம க்ரம் கோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து 2 லேயராக பிரித்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை இப்போ நான் இதை வந்து இப்போ நான் எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து சைடில் இருக்க ஓரங்கள் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம சுகர் சிரப் வச்சிடலாம் மேலே. பாருங்க கொஞ்சம் நல்லாவே சுகர் சிரப் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக அந்த ஜூஸியோட சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா ஸ்வீட்னஸாகவும் இருக்கும் சுகர் சிரப் வச்சதும். இப்போ நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் தடவிக்கோங்க. க்ரீம் உள்ளே வச்சுட்டு இப்படி நல்லா சுற்றி பரவிக்கோங்க. இது சும்மா நான் நோசல் வைக்காமல் தான் இப்போ நான் பண்ணுறேன். சும்மா ஒரு பிளாஸ்டிக் கவரில் பாருங்க இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை உங்கள்கிட்ட அந்த கேக் பண்ணுற அந்த ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் சாதா ஸ்பூனால் தான் இப்போ நான் இது பண்ணுறேன். இப்படி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு க்ரீம் தேவைன்னா நம்ம இதுக்கு மேலே இன்னும் வச்சிடலாம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த சாக்லேட் சிரப் அப்படி ஏதாச்சும் நீங்கள் சேர்க்கணும், சாக்கோ சிப்ஸ் அப்படி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம அடுத்த லேயர் வச்சிடலாம். அடுத்த லேயரை வச்சுட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். பாருங்க இப்படி நல்லா சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் சேர்த்து தான் மறுபடியும் ஒரு பைப்பிங் பேனில் இப்போ நம்ம க்ரீம் வச்சதுக்கப்புறமா இதை இப்படி நம்ம சுற்றி பரவிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஸ்பூனால் வச்சு இப்போ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லா இடமும் நல்லா க்ரீமை நல்லாவே நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பாருங்கள் சைடில் எல்லாமே நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டார் நோசல் போட்டு இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம். நான் வந்து ஸ்டார் நோசல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த நோசல் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் வந்து சாக்கோ சிப்ஸை இதில் வந்து நான் இப்போ அரைச்சி சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் வேணால் இந்த ஒயிட் சாக்கோபாரே கிடைக்கும். இப்போ நம்ம அதை வந்து துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த சாக்கோ சிப்ஸை வந்து இப்படி அரைச்சி சேர்த்துக்கோங்க, பொடியாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி அரைச்சிட்டு நம்ம இது சேர்த்துக்கலாம். இப்படி மேலே அப்புறம் இந்த சைடில் அந்த ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு இந்த ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா இந்த ஒயிட் சாக்கோபார் தாங்க இதோட ஹைலைட்டே. ஸோ அதை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சைடில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்டார் நோஸு போட்டு வச்சுருந்தேன் டிசைன் அதில் இப்போ நான் செரி பழம் வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேறு எதாவது டெக்கரேஷன் பண்ணாலும் கூட இது பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இதில் வந்து இப்போ நான் செரி பழம் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு மேலே இப்போ நான் ஸ்ப்ரிங்கிள்ஸை நான் இப்போ நான் தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் 1 மணி நேரத்தை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இது கட்டாகி வரும்னு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக அப்படி ஜூஸியாக இருக்கும். நம்ம வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சுகர் சிரப்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மாய்ஸ்சர்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.